என்னோட ஃப்ரிஷ்ஷியான, ட்ரையான ஹேர நான் ஒரு குட்டியான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஸ்மூத் அண்ட் சில்கியா மாத்திருக்கேன். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பண்ணேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, வெல்கம் டு அவர் சேனல் கன்மா பிரின்சஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எப்போதும் போல அழகா கியூட்டா கிளம்பி நம்ம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கொரட்டூர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லுக்குங்கிற பார்லருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பியூட்டி பார்லர்ல என்னென்ன சர்வீஸ் இருக்கு, ஸோ என்ன மாதிரி சர்வீஸ்லாம் எனக்கு குடுத்தாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் வீடியோவா நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் இங்கே கொரட்டூரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லுக் ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேர், நெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஆல்சோ மேக்கப், ப்ரைடல் மேக்கப், இந்த மாதிரி எல்லா மேக்ஸிமம் சர்வீஸுமே பண்ணுறாங்க. நான் அன்னைக்கு எதுக்காக போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஹேர் கலர் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் எனக்கு டிம் ஆன மாதிரி இருந்தது. ஸோ நம்ம பர்த்டே வரப்போகிறதுனால, ஸோ பர்த்டேக்காக ஒரு குட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா, லோக்கா படம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ரெட் கலர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு. ஆல்ரெடி நான் வந்து ஒரு சைடு வந்து ப்ளூ கலர் பண்ணணும் அப்படிங்கிற தாட்ஸுமே எனக்கு இருந்துச்சு. அப்புறம் யோசித்தேன், பேக் சைடு வந்து ரெட்டு கொடுத்துட்டு அண்ட் ஒரு சைடு வந்து ப்ளூ, ஒரு சைடு வந்து பிங்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற தாட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா போகிற இடத்துல வந்து பிளான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ பேக் சைடு வந்து கோல்டன் கலர், ஒரு சைடு வந்து ரெட்டு, ஒரு சைடு வந்து ப்ளூ, அந்த மாதிரி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே போனோடனவே நமக்கு வந்து டீடான் ஃபேஸ் மாஸ்க் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக போட்டு கொடுத்தாங்க அந்த அக்கா. ஸோ ஸ்வீட்டில் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சர்வீஸ் எல்லாமே இவங்க தான் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த சர்வீஸ் எல்லாமே நமக்கு ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் மூவ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீடான் ஃபேஸ் மாஸ்க் போட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணாங்க. எனக்கு ஸ்கின்ல இம்மீடியட்டாக ஒரு க்ளோ தெரிஞ்சது. டேன்லாம் மைல்டாக ரிமூவ் ஆகி ஒரு சின்ன க்ளோ இருந்தது என்னோடய ஃபேஸில். அண்ட் இது முடிச்சதுக்கப்புறமா ஹேர் கலரிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் நான் நம்ம ஆல்ரெடி ஹேர் கலர் சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஹேர் கலர் தான் நமக்கு பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு சைடு வந்து 4 ஸ்ட்ரிப்ஸ் போல் ரெட்டு, இன்னொரு சைடு வந்து 4 ஸ்ட்ரிப்ஸ் வந்து ப்ளூ, அண்டு பேக் சைட் பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரிப்ஸ் போல் கோல்டன் கலர். ஸோ இந்த காம்பினேஷன்லேருந்து நமக்கு பண்ணுறதா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண கலர் இது தான். அதுக்கப்புறம் மாற்றி நான் வேறு கலர் சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ரெட்டு தான் நமக்கு ஒரு சைடு அடிக்க போகிறாங்க. அண்ட் ஸ்கை ப்ளூ கலர் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3 கலருமே எனக்கு வந்து எப்படின்னா, ரைட் சைடு ஒரு கலர், லெஃப்ட் சைடு ஒரு கலர், பேக் சைடில் பார்க்கும்போது அப்போ ஒரு கலர் தெரியணும், அந்த மாதிரி ஐடியாஸில் தான் நான் வந்தேன். ஸோ அவங்களுமே என்னோடய ஐடியாஸை அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு அதே மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் டஃபஸ்ட் ஒர்க் தான். ஏன்னா நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அவங்களுக்கு மேஜர் ஒர்க்காக இருக்கும். ஸோ என்னோட நான் கேட்குறதே கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம். ஸோ அதை எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து இந்த சைடு இந்த கலருக்கா, அந்த சைடு அந்த கலருக்கா, இந்த சைடு இந்த கலருக்கான்னு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுட்டு நம்மளுக்கு ஒன் பை ஒன்னாக நான் செய்கிறேம்மா, எல்லா ப்ராசஸுமே நீங்கள் கேட்குற மாதிரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் மட்டும்தான் உங்களை இங்கேருந்து நான் வெளில அனுப்புவேன். ஸோ அந்த அளவுக்கு நான் ஹேர் கலர் பர்ஃபெக்டாக பண்ணித்தரேன் அப்படின்னு எனக்கு ஒரு அஷ்யூரிட்டி கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரியே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலருக்கு வந்து அதுக்கு முன்னாடி ப்ளீச் பண்ணுவாங்க. எப்படின்னா, அது ப்ளாட்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட். அதுவுமே நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பிளாக் கலராக இருக்கிற ஹேரை வந்து லைட்டன் பண்ணும். அது ஒரு மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற கலர்ஸை வந்து லைட்டன் பண்ணி ஹேரை கொடுக்கும்போது அது ஒரு கோல்டு கலர் ஃபினிஷிங் கொடுக்கும். அதுக்கு மேலே ப்ளூ கலர் அடித்தா மட்டும்தான் அந்த கலர் வந்து நல்லா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக அந்த ஹேர் கலர் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு பண்ணுறாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே அந்த ஹேர் வந்து இந்த மாதிரி கலர் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி கோல்டன் கலர். அது மட்டும் வாட்டர் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது அவுட்புட். ப்ளூ கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன் பிட்வீனில் காம்ப்ளிமெண்ட்ரியாக எனக்கு லஞ்சுமே ப்ரொவைட் பண்ணாங்க. ஏன்னா நான் செம்ம பசியில் இருந்தேன். ஸோ நான் அந்த அக்காட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், அக்கா ரொம்ப பசிக்குதுக்கா, என்னால் சுத்தமாக முடியல, ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன். அண்டு
எனக்கு கன்டினியூஸா ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கு அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறமா, அவங்களே வந்து வெஜ் பிரியாணி வாங்கிட்டு வந்து குடுத்து, நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணாங்க. ஸோ ஹேர் வாஷ் பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் செம்மையா இருக்குல்ல. அண்ட் இந்த சைடு வந்து ப்ளூ கலர் சூப்பரா இருக்குல்ல. அண்ட் ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு மறக்காம என்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி நம்மள ஹேர் ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஹேர் செட் பண்ணணும். ஹேர் ட்ரை பண்ணும்போது பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த ஹேர் நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்ளோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னோட 32 பல்லும் வெளில தெரியும். அந்த அளவுக்கு செம்ம கியூட்டா இருந்துச்சு. நான் அந்த அக்காட்ட சொல்லிட்டே இருந்தேன், "அக்கா சூப்பரா இருக்குக்கா. அவுட்புட் செம்மையா வந்திருக்குக்கா." அந்த அக்கா அப்பதான் பெருமூச்சே விட்டாங்க. "அப்பாடா! உன்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டல்ல, அது போதும் எனக்கு." அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா சொன்னாங்க. ஸோ என்னோட ஹேரோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கனாலே சேஞ்ச் ஆயிருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ப்ராடக்ட் அந்த அளவுக்கு குட் குவாலிட்டியா மெயின்டெயின் பண்ணதுனால தான் இந்த சில்கி அண்ட் ஸ்மூத்தியா தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு என்னோட அவுட்புட் இருக்கும். ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர், இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்ல இருக்கும். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட ஒவ்வொரு பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ அண்ட் பர்த்டேவோட நெக்ஸ்ட் அப்டேஷன் வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஹேர் கலரிங் பண்ணிக்கிற பைத்தியமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த பார்லரில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. 1-to-1 ஆஃபர்ஸ் இப்போ தீபாவளிக்கு போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் மந்த்து எபோவ் 1000க்கு மேலே சர்வீஸ் எடுக்கிற எல்லாருக்குமே ஒரு சில்வர் காயின் கிஃப்டாக கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் கப்புள்ஸாக போனீங்கன்னா ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிட்டால் போதும், இன்னொரு சர்வீஸ் ஃப்ரீ. ஸோ எல்லா சர்வீஸுமே டீடானாக இருக்கட்டும், ஹேர் கலராக இருக்கட்டும், ஹேர் கட், ஹேர் சர்வீஸ் எதாக இருந்தாலும், அது மாதிரி கன் ஷாட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எந்த சர்வீஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு தனி ஆஃபர்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர், லொக்கேஷன், அட்ரஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. அவங்க எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனல் பேர் கர்மா பிரின்சஸ் சப்ஸ்கிரைபர் அண்ட் நிம் மோகன் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்ஸ்டாகிராமையும் யூடியூப்பையும் ஃபாலோ பண்ணவங்களா இருந்தால் கம்பல்சரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட்டுமே கொடுப்பாங்க. 1000 ருப்பீஸ்க்கு மேலே நீங்கள் சர்வீஸ் எடுத்தீங்கன்னா 1-to-1 ஆஃபரும் இருக்குது, ஒன் சில்வர் காயினும் இருக்குது. அதை தவிர காஸ்மெட்டிக்ஸ் கிஃப்ட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் உங்களுக்காக அவங்க பண்ணும்போது கம்பல்சரி நீங்கள் போய் அங்கே உங்கள் சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் அவங்க எனக்கு என்னோடய ஹேருக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே ரொம்ப குவாலிஃபைடான ப்ராடக்ட்ஸ். அண்ட் இது எல்லாமே வந்து ப்ரீமியமான ப்ராடக்ட்ஸ். அதனால தான் என் ஹேரை நான் பண்ணிட்டு வந்து இப்போது ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே ஆகுது. 2-3 டேஸ்க்குமே எனக்கு ஹேர் ஃபால் சிவியராக இருக்கும். நான் வீடியோஸ்லேயே உங்களுக்கு நிறையாவே சொல்லியிருக்கேன். 3 டேஸில் ஒரு ஹேர் கூட எனக்கு ஃபால் ஆகலை. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னோட ஹேரோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கன் ஷாட் தான் பண்ணிக்கலான்னு நினச்சேன். கடைசியில் எனக்கு அந்த இடத்துல நான் புகாரி இயரிங் போடணும்னு நினச்சேன். கடைசியில் அது பண்ண முடியாது கன் ஷாட்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஏமாற்றத்தோடையே திரும்பி வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கன் ஷாட் தான் பண்ண போகிறோம். அது எங்கே போய் பண்ணலான்னு கண்டிப்பாக எனக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி அந்த அக்கா நமக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. ஸோ நான் ஏன் அவங்களோட வாய்ஸில் கொடுக்கலன்னா, அங்கே பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப சிவியராக இருந்ததுனால நான் வந்து உங்களுக்கு நானே வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நான் இது வரைக்கும் என்னெல்லாம் சொன்னனோ, ஃப்ரீ சர்வீஸ், ஃப்ரீ ஆஃபர், இந்த மாதிரி எதெல்லாம் சொன்னனோ அதை தான் அவங்க திரும்ப சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டேன். தேங்க்யூ காய்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. அண்ட் லவ் யூ ஆல். டேக் கேர் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய். டாடா, லவ் யூ ஆல், டேக் கேர். மறக்காம கர்மா பிரின்சஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. 1 டே ஃபுல்லாகவே பார்லரில் உட்காந்து அந்த அக்காவை போட்டு படுத்தி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பிளானுங்கிறத நான் சீக்கிரமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். டாடா.